இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு துறையை மட்டும் ஒன்வே டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு துறையை மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த துறை என்ன தெரியுமா? சினிமா துறை. தூய தமிழில் சொல்வதாக இருந்தால் ஒரு வழி பாதை. இந்த பாதையில் யாராவது ஒருத்தன் ஒரு 3 வருஷமாக 5 வருஷமாக உள்ள நுழைஞ்சிட்டான்னா சினிமாங்கிற ஆசையில் அவனால் வேறு மாற்றுப்பாதையில் பயணிக்கவே முடியாதான். வந்ததான் ரிட்டர்ன் போக முடியாது. நான் சொல்கிறது கிரியேட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் இப்படியான டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. நடிகைகளை இதில் சேர்த்துக்காதீங்க, நடிகர்களை இதில் சேர்த்துக்காதீங்க. நடிகர்கள்லாம் இந்த புகழ் வெளிச்சத்துக்கே அவங்களோட டக்குன்னு மூட மாறி நடிகைகளும் ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடும். நடிகன் கூட கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு சில பேர் இதுவாகிடுவான். சில பேர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மாதிரி போதை மருந்துக்கு அடிமையாகி போதையாகி ஜெயிலில் இருப்பானுங்க. ஏன்னா ஒரு வழிப்பாதை. இந்த ஒரு வழிப்பாதையில் வந்தால் என்ன கிடைக்கும்ன்ட்டு பால்ய வயதில் வருது. ஏன் இரும்பேல மட்டும் மனிதனுக்கு ஆசை வருதுன்னா, அவன் புகழ் போதையில் மிதக்கணும்னு விழுந்த கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு வழிப்பாதை மீது ஒரு பற்று வரும், ஆசை வரும், ஏக்கம் வரும். ஆனால் ஞானம் அடைதல் என்பது ஒன்றுமே இல்லைடா, இதெல்லாம் வந்தால் லக்கே, வரலைனாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற புரிதலோடையோடு ஞானம் அடைதலோடு இது ஒரு சூன்யம், இது ஒரு வெங்காயம், இது ஒரு வாழ்க்கையை ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையே வெங்காயம்தான். ஒரிக்க வந்துட்டுருக்கோம், வாழ்ந்துட்டு போகணும், அனுபவிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில். வாழ்க்கை என்பதே வாழ்தல் மட்டுமே. இப்படியான புரிதலோடு வளர்கின்ற மனிதர்கள் கொஞ்சம் தெளிவடைஞ்சு மென்டல் ஆகாமல், போதைக்கெல்லாம் அடிமையாகாமல், என்ன போல் இப்படி ஒரு சேனல் நடத்திக்கிட்டு பெணாத்திக்கிட்டு தங்களை நிதர்சனத்துக்கு உருவாக்கிக்கிட்டு வாழ்த்துட்டு அப்படி இருந்தே மன அழுத்தம் நிறைய இருந்த காரணமாக எனக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் 3 அடைப்பு உடம்புக்குள்ளே இருக்குது. இப்படி ஓரளவுக்கு புத்தக புரிதெல்லாம் இருந்து குடிகாரனாலாம் மாறாத எனக்கே அப்படி வருது. நிறைய ஆன்மீக கூட்டம் போகிறவன், நான் நிறைய புக்கு படிக்கிறவன், ஓஷோ படிக்கிறவன், ரமணர் படிக்கிறவன். அப்படி இருந்தே எனக்கு 3 அடைப்புகளோடு ஹார்ட் அட்டாக் வருது. புரிதல் வேண்டும் மனிதர்களுக்கு, சினிமா கலைஞர்களுக்கு ஞான தெளிவு வேண்டும், மறக்கக்கூடிய மன தைரியம் வேண்டும். சினிமா இல்லைன்னா வாழ்வே